ஆன்லைன் முதலீடு பண மோசடிகளை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என்று மக்களவையில் ஒன்றிய அரசுக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் டிஜிட்டல் சொத்துகள் மூலம் நடக்கும் பண மோசடி மற்றும் சட்டவிரோத வர்த்தகங்கள் மூலம் செய்யப்படும் பெரிய முதலீடுகள் குறித்து ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் டிஜிட்டல் சொத்துகள், கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் NFT ஆகியவற்றின் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்றும் அவர் வினவினார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி செல்வ கணபதி, தொடர்ந்து வங்கிகளும் வைப்பு தொகையாளர்களும் ஏமாற்றப்படுவது குறித்து கேள்வி எழுப்பினார். வங்கி மோசடிகளின் அளவு அதிகரித்து வருகிறது, ஆனால் வழக்குகள் குறைந்து வருகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023-24 ஆண்டில் 11,261 கோடி ரூபாயில் இருந்து 2024-25 ஆண்டில் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் அளவு 34,771 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும், வழக்குகளின் எண்ணிக்கை மற்றும் சம்பந்தப்பட்ட தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் பொதுத்துறை வங்கிகள் இம்மோசடிகளுக்கு உள்ளானவைகளில் முதலிடத்தில் உள்ளன என்பதை குறிப்பிட்டு கேள்விகளை எழுப்பினார். 2024-25 ஆண்டில் அனைத்து வங்கி குழுக்களிலும் கண்டறியப்பட்ட கிரெடிட், டெபிட் கார்டுகள் மற்றும் இணைய மோசடிகளின் எண்ணிக்கை மற்றும் தொகை விவரங்கள் என்ன என்றும் வினவினார். மக்களவையில் பேசிய திமுக எம்பிக்கள் செல்வம் மற்றும் CN அண்ணாதுரை, கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட புதிய பொது நூலகங்கள், சமூக நூலகங்கள் மற்றும் அறிவு வள மையங்களின் எண்ணிக்கைகள் குறித்தும் 2019 முதல் 2024 வரை தமிழ்நாட்டில் அதிவேக இணையம் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் மேம்படுத்தப்பட்ட நூலகங்களின் எண்ணிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பினர். மக்களவையில் பேசிய திமுக எம்பி மலையரசன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் நிர்வாக இயக்குநர் உட்பட மூத்த நிர்வாக பதவிகளுக்கு தனியார் துறையைச் சேர்ந்த வேட்பாளர்களை நியமிக்க ஒன்றிய அரசு அனுமதித்துள்ளது குறித்து கேள்வி எழுப்பினார். SBI மற்றும் பிற பொதுத்துறை வங்கிகளில் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் குழு இருக்கும்போது தனியார் நியமனங்களை அனுமதிப்பதற்கான காரணங்கள் என்ன? வெளிப்படைத்தன்மை மற்றும் தகுதி அடிப்படையிலான தேர்வை உறுதி செய்வதற்கு ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கும் வழிகாட்டுதல்கள் என்ன என்றும் அவர் வினவினார். மக்களவையில் பேசிய திமுக எம்பிக்கள் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் கணபதி ராஜ்குமார், கடந்த மாதம் ஃபரிதாபாத்தில் விளையாட்டுப் போட்டி தொடர்பாக தங்கியிருந்த போது தடகள வீரரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் பயிற்சியாளர் சமீபத்தில் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பயிற்சியாளருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விவரங்கள் என்ன? கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு விளையாட்டுகளில் பயிற்சியாளர்களால் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தேசிய அளவிலான பெண் வீராங்கனைகளின் மொத்த எண்ணிக்கை மற்றும் இந்த பயிற்சியாளர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? எதிர்காலத்தில் இதுபோன்ற பாலியல் துன்புறுத்தலில் இருந்து தேசிய அளவிலான பெண் விளையாட்டு வீராங்கனைகளை பாதுகாக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார்.